அன்பு நண்பர்களே, இந்த நாளிலேயும் உங்களுக்கு ஊக்கமூட்டக்கூடிய, உங்களுடைய மனத்தளர்ச்சியை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சோதனைகளும், நாம் கனவிலும் கருதாத இடர்பாடுகளும் நம்மை வந்து தாக்கும்போது நாம் நிலைகுலைந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று சோர்ந்து படுத்து விடுகிறோம். ஆனால் அப்படி முடங்கி விடாமல், இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது என்று மாற்றி யோசித்தால் நமக்கு வெற்றி கிட்டும். அதற்குத்தான் நம்முடைய இறை பற்றும் நம்முடைய உலக ஞானமும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கிரிக்கெட் விளையாட்டில் உச்சத்தின் இருந்த ஒரு வீரன், அவன் தன்னுடைய இளம் பருவத்தில் வாழ்வின் வசந்தத்தில் எதிர்பாராத ஒரு விபத்தை சந்தித்தான். அதனால் அவனுடைய ஒரு காலை நீக்க வேண்டிய, முழங்காலுக்கு கீழே அறுவை சிகிச்சை செய்து நீக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வளவுதான், இனிமேல் அவன் கிரிக்கெட் விளையாட்டில் விளையாட முடியாது. அப்பொழுது அவனை நிருபர்கள் கேட்டார்கள், நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது, அஸ்தமனமாகிவிட்டது என்று முடங்கிவிட்டீர்களா என்று கேட்டபோது அவன் மனம் தளராமல் சொன்னான், அப்படியல்ல, என் வாழ்க்கை முடியவில்லை. கிரிக்கெட் வீரனாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் வேறொரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினுடைய வேறொரு பரிணாமத்தை நான் வாழ்வேன், அதில் வெற்றி பெறுவேன், அதற்கு கடவுளும் எனக்கு துணை செய்வார் என்று நம்பிக்கையோடு சொன்னான். இதுதான் பிரச்சனை நேரத்தில் மாற்றி யோசிப்பது. அப்படி மாற்றி யோசித்தான், மனந்தளராமல் நின்றான், அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். அப்படிப்பட்ட நல்மாதிரியை நாமும் பின்பற்றுவது நல்லதல்லவா?